ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராக, புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராக ஞானசேகர் அவர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஞானசேகர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் ஆசி பெற்ற வேட்பாளர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வீடு வீடாக வீதி வீதியாக மக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ஞானசேகர் மக்களிடம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மாதந்தோறும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும், தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும், அனைவருக்கும் வீடு அம்மா இல்ல திட்டம் வழங்கப்படும், வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும், 100 நாள் வேலை திட்டங்களை 150 நாளாக உயர்த்தப்படும் என பல திட்டங்களுக்கு கூறி வாக்கு சேகரித்தார். இவர்களுடன் அதிமுக, பாமக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் வாக்கு சேகரித்தார்கள். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக விழுப்புரம் ஜோதிலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆட்சி பெற்ற வேட்பாளராக புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி